अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியே நுண்ணடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् எம்பெருமானாருடைய நியமனமடியாக கூரத்தாழ்வான் அருளிச் செய்த வரதராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே காஞ்சிபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற வரதராஜ பெருமானுடைய அவயவங்களை எல்லாம் மிக அற்புதமாக வர்ணித்து வருகின்ற பிரகரணம். அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தையும் ஓரொரு ஸ்லோகத்தாலே வர்ணித்து வருகிறார். ஏற்கனவே தெரிவித்தபடி ஏறக்குறைய 30 ஸ்லோகங்களுக்கு மேலே இந்த அவயவ வர்ணனம் செல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த வர்ணன கிரமத்திலே எம்பெருமானுடைய திருத்தோள்களை வர்ணித்து வந்தார். அந்த திருத்தோள்கள் எப்படிப்பட்டவை, மிகவும் பறந்திருக்கிறபடியினாலே அதை கடலுக்கு ஒப்பிடலாமா, திசைகளுக்கு ஒப்பிடலாமா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார் கீழ் ஸ்லோகத்திலே. இப்பொழுது 43வது ஸ்லோகத்திலே அந்த திருத்தோள்களுக்கு எதனாலே மிக மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று 3 நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லுகிறார். இந்த 3 நிகழ்ச்சியை சொல்லி இந்த 3லே எதனாலே அந்த திருத்தோள்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று நீயே சொல்லு என்பது போல வரதராஜ பெருமானியே குறித்து கேள்வி கேட்பது போல மிக அழகாக இந்த ஸ்லோகத்தை அருளிச் செய்கிறார். ஆஷ்லேஷே வரதபுஜாஸ்தவேந்திராயாः கோபீனாம் அபிமதராசபந்தனேவா பந்தேவா முதமதிகாம் யசோதயாஹோ சம்பிராப்தாஸ்தவ நவநீதமோஷதோஷாத். ஆஷ்லேஷே வரத, அதாவது முதம் அதிகாம் சம்பிராப்தாக, எதனாலே அதிகாம் முதம் சம்பிராப்தாக. அதிகாம் முதம் என்னாலுன்னா அதிகமான சந்தோஷத்தை எதனாலே நீ அடைந்தாய், எதனாலே என்று கேட்கிற பொழுது அது 3 விஷயங்களை சொல்லுகிறார். முதல்ல என்னன்னா, தவ இந்திராயாக ஆஷ்லேஷே தே புஜாக முதம் அதிகாக, உன்னுடைய தோள்களானவை எதனாலே அதிகம் மகிழ்ச்சி அடைந்தன என்று கேட்கிற பொழுது முதல்ல என்ன சொல்கிறார், இந்திராயாக ஆஷ்லேஷே. இந்திராயாக என்னால்னா பெரிய பிராட்டியார் உன்னை அணைத்து கொள்ளுகிறாளே, அப்படி அணைத்து கொள்ளுகிறபடினாலே அதனாலே உனக்கு ஆனந்தம் உண்டாயிற்றா, அதிகம் உண்டாயிற்றா, அல்லது கோபீனாம் அபிமத ராசபந்தனேவா, கோபிகளோடெல்லாம் சேர்ந்து தோளோடு தோள் இழைத்து அவர்களோடு நீ ராசபந்தனம் என்கிற குறவை கூத்து ஆடினாயே, அதனாலே உனக்கு அதிகம் சந்தோஷம் உண்டாயித்தா என்று அதாவது பிராட்டி உன்னை அணைத்து கொள்ளுகிறபடினாலேயா அல்லது குறவை கூத்து ஆடினபடினாலேயா என்று 2வது கேட்டார். அதற்கு பிறகு 3வது கேட்கிறார், பந்தேவா யசோதயாஹோ, யசோதையினாலே நீ கட்டுப்பட்டு கிடந்தாய் அல்லவா உரலிலே. கண்ணபிரானாய் அவதரித்து வெண்ணெய் களவு செய்த பொழுது யசோதை கோபம் கொண்டு உன்னை உரலிலே கட்டி வைத்தாளே, அப்பொழுது அவனை தோளையும் சேர்த்துத்தானே கட்டினாள். அதாவது அப்படி கட்டினாள் என்று சொல்லுகிற பொழுது பந்தேவா முதம் அதிகாம் யசோதயாஹோ சம்பிராப்தாக தவ நவநீதமோஷதோஷாத். அந்த நவநீதத்தை நீ திருடினாய் என்கிற காரணத்தினாலே அந்த குற்றத்திற்காக உன்னை யசோதை பந்தனப்படுத்தி வைத்தாளே,
அதனால் உனக்கு சந்தோஷம் அதிகமாக உண்டாயிற்றா என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கு என்ன விடை? அதாவது எதனாலே சந்தோஷம் அதிகம் உன்னுடைய தோளுக்கு? பெரிய பிராட்டியார் அணைத்துக் கொள்வதனாலேயா, அல்லது குறவை கூத்து ஆடினபடியினாலேயா, அல்லது யசோதையினாலே கட்டுப்பட்டபடியினாலேயா என்று கேட்டால் கண்ணன் என்ன சொல்லுவான்? யசோதையினாலே கட்டுப்பட்டது ஆனந்தம், அதுதான் ஆனந்தத்திலே மிக அதிகம். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை என்கிறார் நம்மாழ்வார். அவன் யசோதையினாலே கட்டுப்பட்டு கிடந்த பொழுது அவன் மாணிக்கச் சோதி என்கிறார். மாணிக்கச் சோதி என்னால் என்ன? இந்த மாணிக்கமானது கடைய கடைய, அதாவது போட்டு சாணை தீட்ட தீட்ட எப்படி பிரகாசம் ஏறுமோ அதுபோல இவனையும் கட்டி வைத்து அடிக்க அடிக்க இவனுக்கு மகிழ்ச்சி ஏறுகிறது என்று அதைத்தான் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை என்று இப்படி அருளி செய்வதாக ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். ஆயினாலே எம்பெருமானுக்கு எதில் மிக்க மகிழ்ச்சி என்று கேள்வியாக இருந்தாலும் கூட இந்த மூன்றாவது விஷயம்தான் இதில் முக்கியம் என்பது ஆழ்வானுடைய திருவுள்ள கருத்தாகவே நாம் கொள்ளலாம். அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த எம்பெருமானுடைய திருத்தோள்கள், அந்த திருத்தோள்களோடு சேர்ந்து எம்பெருமானுடைய திருக்கைகள் திருவிரல்கள் இருக்கின்றன. அந்த திருவிரல்கள் சிவந்திருக்கின்றன, இயற்கையாகவே சிவந்திருக்கின்றன, அல்லது இடுசிவப்புகளாலே சிவந்திருக்கின்றன என்று எப்படி கொண்டாலும் சரி. ஆக அந்த திருக்கைகள் நீண்டிருக்கின்றன, அதனுடைய நுனியிலே சிவந்த விரல்கள் என்று பார்க்கிற பொழுது இது எப்படி இருக்கிறது என்பதை பல பல வர்ணனைகளாலே தெரிவிக்கிறார். சாலீயாயிவ விடபா சபல்லவாக்ராஹ கல்லோலாயிவ ஜலதேகே சவித்ருமாக்ராஹ போகீந்திராயிவ ச பணாமணித்தவக்த்ராஹ பாசந்தே வரதபுஜாஸ்தவ அருணாக்ராஹ. ஹே வரத, தே புஜாஹா உன்னுடைய திருக்கைகள், அருண அக்ராஹா மிகவும் சிவந்திருக்கக்கூடிய நுனியை உடையவை என்கிறார். திருத்தோள்கள் சிவந்த நுனி என்னால் என்ன? அவனுடைய திருத்தோள்கள் நுனியிலே அந்த சிவந்த விரல்கள் இருக்கிறதோ இல்லையோ அதை சொல்லுகிறார். அவைகள் பாசந்தே நன்றாக விளங்குகின்றன, பிரகாசிக்கின்றன. எப்படி போலே என்னால் முதல்ல சொல்லுகிறார், சாலியாஹா விடபாஹா ச பல்லவாக்ராஹா. நல்ல சால மரங்கள், சால மரங்கள் என்னால் ஆச்சாமரம் என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அந்த சாலியாஹா நல்ல அதனுடைய நுனியிலே என்ன இருக்குமா? நன்றாக சிவந்த புஷ்பங்கள் தோன்றி இருக்கும். விடபாஹா ச பல்லவாக்ராஹா. பல்லவம் என்னால் தளிர்கள். அந்த ஆச்சாமரத்தினுடைய உச்சியிலே அந்த தளிர்கள் சிவந்து காணப்படும். எம்பெருமானுடைய திருத்தோள்கள் நல்ல ஆச்சாமரம் போலே நீண்டிருக்கின்றன. எம்பெருமானுடைய திருவிரல்கள் அதிலே முளைத்த தளிர்கள் போலே இருக்கின்றன என்றதைத்தான் சாலியாஹா விடபாஹா ச பல்லவாக்ராஹா இவா அதைப்போலே என்று சொன்னார். அதற்கு மேலே இரண்டாவது உத்பிரேட்சை என்ன என்னால், ஜலதேகே சவித்ருமாக்ராஹா கல்லோலா இவா. கடல் அலைகள் அது வருகிற பொழுது எப்படி இருக்கும் என்னால், வந்துதைத்த வெண்டிரைகள் செம்பவள வெண்முத்தம் என்று சொல்லும்படியாக அந்த கடல் அலை வந்து வீசுகிற பொழுது அதனுடைய முனையிலே என்ன இருக்குமா? பவளங்களை எல்லாம் வாரிக்கொண்டு வந்து அது கரையிலே சேர்க்குமா. பவளங்கள் என்கிறது கடலுக்குள்ளே இருக்கும். அது அலை எழுகிற பொழுது அந்த பவளங்களை கொண்டு வந்து கரையிலே சேர்க்கும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கல்லோலாக அந்த அலைகளினுடைய நுனியிலே பவளங்கள் இருந்தால் அது எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய திருக்கைகள் கடலில் போலே அப்படி நீண்டு இருக்கின்றன. அந்த திருவிரல்கள் முன்னாலே இருக்கக்கூடிய பவழங்கள் போலே இருக்கின்றன. கல்லோலாயிவ ஜலதேகே ச வித்ருமாக்ராஹா என்று அதை சொன்னார். அப்புறம் மூணாவது சொல்லுகிறார் உபமானம். என்ன சொல்லுகிறார்? பணாமணித்ரவக்த்ராஹா போகீந்திராஹா. பணமணித்தவக்த்ராஹா. பணமணி அதான் நல்ல பணங்கள், பாம்பு, உயர்ந்த பாம்புகள் இருக்கின்றனவே. ஆதிசேஷனையே எடுத்துக்கொள்வோம். அந்த ஆதிசேஷனுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால், அப்படி பெரிய படங்கள், அந்த பணாமண்டலத்தினுடைய மேலே நிறைய மாணிக்க கற்கள் இருக்குமா, அது சிவந்து காணப்படும். அதுபோல் எம்பெருமானுடைய திருக்கைகள் அந்த போகீந்திராஹா, போகீந்திரன் என்று போகீந்திராஹா என்று பன்மையிலே சொல்லியிருக்கிறபடியினாலே இன்னும் வாசுகி போன்ற பாம்புகளை எல்லாம் கூட நாம் இதில் சேர்த்து கொள்ளலாம் என்று கூட தோன்றுகிறது. ஆஹா, போகீந்திராஹா இவ நல்ல பாம்புகள் போலே, பணாமணித்ர பக்திராஹா நல்ல மாணிக்க கற்களை உடைய அந்த
படங்கள் மேலே மாணிக்க கற்கள் இருக்கிறா போலேயும் இந்த திருவிரல்களோடு கூடின திருக்கைகள் இருக்கின்றன என்று இப்படியெல்லாம் பாசந்தே வரதா, உன்னுடைய திருக்கைகள் இந்த சிவந்த திருவிரல்களோடு இப்படி என்றோ பிரகாசிக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார். அதாவது நல்ல சாலமரம் அது தளிர்களோடு கூடியிருப்பது போலேயும், கடலலையினுடைய நுனியிலே பவழங்கள் இருப்பது போலேயும், நல்ல உயர்ந்த ஜாதி பாம்புகளினுடைய தலையிலே இருக்கக்கூடிய மாணிக்க கற்கள் போலேயும் அப்படி உன்னுடைய தோள்களோடு சேர்ந்த திருவிரல்கள் திகழ்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார். அதற்கு மேலே அப்படிப்பட்ட உயர்ந்த தோள்கள், அவைகள் எத்தனை செயல்களை செய்தாலும் கூட அந்த தோள்களுக்கு எந்த வாட்டமும் ஏற்படல். அது எம்பெருமானுடைய சக்தியை காட்டுகிறது. எவ்வளவு சக்தி உடையவன் என்னால் எவ்வளவு அரிய செயல்களை செய்தாலும் கூட அந்த தோள்கள் என்பவை சிறிதும் வாட்டமே அடையவில்லை என்று அதை சொல்லுகிறார். அம்போதேகே ஸ்வயமபிமந்தனம் சகர்த்த க்ஷோணீத்ரம் புனரபிபச்ச சப்தராத்திரம் சப்தானாம் விவலயதி ஸ்ம கண்டமுக்ஷணாம் அம்லானா வரத ததாபி பாணயஸ்தே. அம்போதேகே ஸ்வயம் அபிமந்தனம் சகர்த்த. அம்போதேகே என்னாலுன்னா கடல். கடலை நீ என்ன செய்தாய்? அபிமந்தனம் சகர்த்த, உன்னுடைய தோள்களாலே அதை கடைந்தாய். 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்று ஆழ்வார் அருளி செய்தபடி அந்த கடலை கடைகிற பொழுது தோளை இட்டுத்தானே கடைய வேணும். அப்படியெல்லாம் நீ கடைந்தாய். அம்போதேகே அபிமந்தனம் சகர்த்த, நன்றாக அதை போட்டு கடைந்தாய் என்று சொன்னார். அதற்கப்புறம் புனகா என்ன பண்ணினாய்? க்ஷோணீத்ரம் சப்தராத்திரம் புனரபிபஹா. க்ஷோணீத்ரம் பெரிய மலை இருக்கிறது, அதை என்ன செய்தாய்? 7 நாள் அந்த மலையை எடுத்து நீ அப்படி தாங்கினாய். என்ன செய்தாய்? கோவர்தன மலை என்கிறதை உன்னுடைய தோள்களாலே தானே அப்படி தாங்கினாய். கப்பாக மணுத்து மணிநெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை என்று இந்த தோளைத்தான் காம்பாக கொடுத்து அந்த மலையை ஒரு நாளில் மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதனெடுத்து மரித்த மலை என்றெல்லாம் ஆழ்வார் அருளி செய்தபடி க்ஷோணீத்ரம் புனரபிபச்ச சப்தராத்திரம் 7 நாள்கள் அந்த மலையை அப்படியே நீ தாங்கின உன்னுடைய தோள்களாலே என்ன, அது ஒரு சரித்திரத்தை சொன்னார். அதற்கு மேலே சப்தானாம் உக்ஷணாம் 7 எருதுகள் நப்பின்னை பிராட்டியை திருமணம் புணர்வதற்கு சுல்கமாக வைக்கப்பட்டிருந்தவை. அதாவது நப்பின்னை பிராட்டியினுடைய திருத்தகப்பனார் கும்பர் என்பவர், அவர் என்ன சொன்னார்? இந்த 7 எருதுகளை எவன் அடக்குகிறானோ அவனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்காக கண்ணபிரான் என்ன செய்தான்? அந்த 7 எருதுகளை தன்னுடைய தோளாலே அப்படி ஆறத் தழுவி அவற்றை இறுக்கி அவற்றை வதம் செய்து விட்டான். அசுராவேஷம் பொருந்திய 7 எருதுகள். அப்பொழுதும் அந்த தோளைத்தானே பயன்படுத்தினான். அதைத்தான் சொல்கிறார். என்ன சொல்றார்னா, சப்தானாம் முக்ஷாம் கண்டம், அந்த 7 எருதுகளுடைய கழுத்துக்களை விபலயதி ஸ்மா, அப்படி நன்றாக வளைத்து அவற்றையெல்லாம் என்ன செய்தான்? அந்த 7 எருதுகளையும் சேர்த்து தழுவிக்கொண்டான் அல்லவா? இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் இந்த தோள்களை கொண்டு செய்தான். தோள்களை கொண்டு கடலை கடைந்தான். தோள்களை கொண்டு கோவர்தன மலையை 7 நாள் தொடங்கி, அதாவது 7 நாள் கீழே விழாமல் அந்த மலையை தாங்கி கொண்டு நின்றான். அதே போல 7 எருதுகள், அந்த 7 எருதுகளையும் என்ன செய்தான்? தன்னுடைய தோள்களாலே அப்படி இறுக்கி தழுவி கொன்றான் என்று சொன்னார். ஆனால் அப்படியெல்லாம் செய்தும் கூட தே ததாபி தே பானையா அம்லானா, அவைகள் ஒன்றும் வாட்டத்தையே அடையவில்லை, மிளானியை அடையவில்லை. மிளானி என்றால் வாட்டம், அம்லானா என்னால் வாட்டமடையாமல் அப்படியே நன்றாக இருந்தன. பெரியாழ்வாரும் தெரிவித்தார் அல்லவா? அப்படி எம்பெருமான் 7 நாள் மலை தாங்கின பொழுதும் வடிவேறு திருவிகிர் நொந்துமல வாடித்திலா என்று சொன்னார் எம்பெருமான். இப்படி அவர் சொல்றார், 7 நாள் தாங்கி இருந்த பொழுதும் கூட கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்திலா வாடித்திலா வடிவேறு திருவுகிர் நொந்துமிலா என்று அந்த கோவர்தன மலையை தாங்கின ஒரு சரித்திரத்திற்கு மட்டும் அவர் சொன்னார். ஆனால் அத்தோடு சேர்த்து கூறத்தாழ்வான் இன்னும் 2 சரித்திரங்களை சேர்த்து சொல்லுகிறார். அது கோவர்தன மலையை தாங்கின பொழுது மட்டுமா அந்த நிலை? கடலை கடைந்த பொழுதும் சரி, அந்த எருதுகளை அவன் கொன்ற பொழுதும் சரி,
அவனுடைய திருக்குதோள்கள் வாட்டத்தை அடையவே இல்லை, நன்றாக அப்படி பனைத்தே இருந்தன என்று இப்படி தெரிவித்தார். இப்படி எம்பெருமானுடைய அவயவங்களை வர்ணிக்கிற கூரத்தாழ்வானுடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ